மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். என்னுடைய தொலைபேசி அழைப்பு நம்பரை நான் முதலிலே சொல்லிவிடுகிறேன். 09477356245. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் அல்லது விந்து மூன்றுதல். அதை பற்றி பல விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இன்னும் ஒரு டெக்னிக் அல்லது இன்னும் ஒரு வழிமுறையும் இருக்கின்றது. அதை நாங்கள் சொல்லுவோம் காக்னிட்டிவ் அரவுசல் கண்டினியூவம் டெக்னிக். காக்னிட்டிவ் அரவுசல் கண்டினியூவம் டெக்னிக். இது என்னென்றால் உங்களுக்கு தெரியும், காக்னிட்டிவ் என்றால் மூளை, அரவுசல் என்றால் உணர்ச்சி பெருக்கம். எனவே இதில் என்ன என்றால் ஒவ்வொரு ஆணினுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது பெண் துணையாக இருக்கலாம். நான் போன முறை நிகழ்ச்சியிலே சொன்னது போல ஒரு ஆணை எந்த இடத்திலே தூண்டினால் அவருக்கு இந்த உணர்ச்சியும் உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசம் ஏற்படும் என்பதை காலம் போக 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 ஒவ்வொரு பெண்ணும் இதை அவர்கள் பழகி கொள்ள வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. இது ஒரு நாளையிலே வருவது அல்ல. அதாவது திருமணம் முடித்து ஃபர்ஸ்ட் நைட்டோ அல்லது ஹனிமூன் காலத்திலே வருவது அல்ல. வருடக்கணக்காக காலங்கள் போகின்ற போதுதான் ஒரு ஆணுக்கு எந்த இடத்திலே தூண்டுதல் கொடுக்கின்ற போது அந்த ஆண் மிகுந்த உணர்ச்சியும் கிளர்ச்சியும் அடைகிறார். அதே நேரத்தில் அவ்வாறு அந்த உணர்ச்சியை கொடுக்கின்ற போது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அந்த ஆண் ஒருபோதுமே அந்த பெண்ணை கைவிட்டோ அல்லது டிவோர்ஸ் எடுத்துக்கொண்டோ அல்லது வேறு ஒன்று பெண்ணை பார்த்து கொண்டோ போக மாட்டார். இந்த இடத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற போதுதான் அந்த ஆண் தன்னுடைய அலுவலகத்திலேயோ அல்லது தனது வேலைத்தலங்களிலேயோ அல்லது வேறு வேறு வீதிகளிலேயோ அல்லது சூப்பர் மார்க்கெட்டிலே காணுகின்ற பெண்களுடன் அல்லது இந்த முகநூல்களின் ஊடாக தொடர்பு ஏற்படுகின்ற பெண்களுடன் அவர் தன்னுடைய உறவை வளர்த்து கொள்வார். எனவே ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனைவியும் அல்லது பெண் துணையும் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அதாவது நாங்கள் சொல்லுகின்ற விடயமெல்லாம் ஆராய்ச்சி செய்து பெறப்பட்ட முடிவுகள், சும்மா இருந்து சொல்லுவது அல்ல. பல பேர் தொலைபேசி எடுக்கிறார்கள். உண்மையாக நேற்று ஒருவர் வந்தார். அவர் சொன்ன விடயம், நான் அந்த இன்பாக்ஸை பார்ப்பது இல்லை என்று. உண்மையாக கொஞ்சம் நேரம் கஷ்டம் என்றபடியினாலே ஆனால் நேற்று நான் பார்த்தேன், எத்தனையோ இருந்தது. நான் அவற்றுக்கு என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் அனுப்பினேன். என்ன பிரச்சனை என்றால், இந்த நான் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி மூலம் பெறப்பட்ட விடயங்கள். சில பேர் தொலைபேசி எடுத்து சொல்லுவார்கள், ஐயா இந்த கீரை சாப்பிட்டான் எல்லாம், அந்த மாதுளம்பழம் சாப்பிட்டான் எல்லாம், பேரிச்சம்பழம் டேட்ஸ் பேரிச்சம்பழம் சாப்பிட்டான் எல்லாம். ஆனால் இவற்றை பற்றிய ஆராய்ச்சி முடிவுகள் எங்களிடம் இல்லை. எனவே இவற்றை பற்றி நாங்கள் கருத்து தெரிவிக்க முடியாது. சில நோய்களை பற்றியும் அப்படித்தான். இந்த அஸ்மான்னு சொல்லுவோம், இழுப்பு வருத்தம், முட்டு வருத்தம், ப்ரோங்கியல் அஸ்மா சொல்லுவார்கள். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த அஸ்மா குறையுமான்று நாங்கள் சொல்லுவோம். அது கடவுளுக்கு தான் தெரியும், நீங்கள் போய்த்தான் பார்க்க வேண்டும். அதே போல தான் இந்த இடத்துல இந்த உணவுகளும் இந்த பழங்களையும் சாப்பிடுகின்ற போது உணர்ச்சி இருக்கும், உணர்ச்சி பெருகும் அல்லது இந்த விந்து முந்துதல் ப்ரீமெச்சூர் எஜக்குலேஷன் குறையும் என்று சொல்லி ஒரு விதமான ஆராய்ச்சி முடிவுகளும் இல்லை. நாங்கள் கதைப்பதெல்லாம் ஆராய்ச்சியுடன். எனவே நான் கடைசியாக சொன்னது போல இந்த காக்னிட்டிவ் அரவுசல் கண்டினியூவம் டெக்னிக் எனப்படுவது எங்களுடைய புத்தகங்களில் மிகவும் விலாவாரியாக விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு பெண் துணையும் எந்த இடத்திலே ஆணை தூண்டினால் அவருக்கு உணர்ச்சி வருகிறது. சில நேரங்களில் நீங்கள் அந்த ஆணுடன் கதைக்கலாம். இது ஊமை பாஷை படம் போல செய்ய தேவையில்லை. அதாவது செக்ஸ் என்பது வாய் மூலமாக கதைத்து சொல்லுகின்ற விடயங்களை கேட்டு இருக்கின்ற விடயம். கண்ணை மூடிக்கொண்டு ஒரு விதமான கதையும் இல்லாமல் இருந்தால் அது அந்த ஊமப்படங்கள் திரைப்படங்கள் ஊம திரைப்படங்கள் பார்ப்பது போலதான் இருக்கும், பேசாத திரைப்படங்கள் பார்ப்பது போலதான் இருக்கும். அப்படி அல்ல. எனவே அந்த இடத்துல ஆணும் கூட அந்த பெண்ணுடைய அவருடைய ஆக்டுக்கு அவருடைய செயலுக்கு அவர் பதிலளிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். எனவே இது மிகவும் முக்கியம். எனவே இதுவருமே பாலியல் ரீதியாக செக்ஸ் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது இருவருமே ஒருவர் கதைக்க வேண்டும். கதைக்காமல் இருந்தால் அது ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. சில பேர் கண்டிருக்கின்றேன், கணவனுக்கு மனைவிக்கு முடியும் தொடர்ந்து சண்டை, 2 பேரும் கதைப்பதே இல்லை, ஆனால் 4-5 பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
4-5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கணவன் மனைவி இருவரும் பேசுவதில்லை. பிள்ளைகள் ஊடாகத்தான் அந்த தொடர்புகள் இருக்கும். ஆனால் வந்து எங்களை காணுவார்கள். 2 பேருமே வேறு பக்கம் தான் முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டிருப்பார்கள். பெரிய ஒரு நூதனமான ஒரு வினோதமான ஒரு விடயமாக கூட இருக்கும். எனவே இந்த நான் முதலிலே சொன்னது போல காக்னிட்டிவ் அரவுசல் கண்டினியூம் டெக்னிக் என்பது இதைத்தான் எங்களுக்கு மிகவும் விழாவாரியாக எங்களுக்கு சொல்லுகிறது. எனவே நான் முதலிலே சொன்னேன், இந்த நிகழ்ச்சி முதலிலே இந்த பிரச்சனை ஆண்களுக்கு தீர வேண்டும் என்றால் 100க்கு 200% ஒரு மனைவியினுடைய ஒரு பெண்ணினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். யோசிக்கொள்ளுங்கள், மருந்துகளை வாங்கி மட்டும் உண்பதாலே குடிப்பதாலே ஒரு பிரயோசனமும் உங்களுக்கு கிடைக்க போவது இல்லை. எனவே நான் முதலிலே சொன்னது போல இந்த செக்ஸ் வச்சு கொண்டிருக்கிற நேரம் என்ன? காலையிலே 4 to 5:30 மட்டும். இன்னும் எங்களுடைய ஆக்கள் இரவிலே தான் செக்ஸ் வச்சு பழகி இருக்கிறார்கள். தயவு செய்து இதை மாற்றிக்கொள்ளுங்கள். இது மாற்ற வேண்டும். எனவே இதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஒவ்வொரு பெண்களும், நான் முதலிலே சொன்னேன், இந்த ஓரல் செக்ஸ் அல்லது ஓரல் செக்ஸ் என்று சொல்லுகின்ற போது வாய்ப்புணர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான உணர்ச்சியை ஆண்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது. அந்த வாய்ப்புணர்ச்சியை ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு கொடுப்பாராக இருந்தால் அந்த பெண்ணை அந்த கணவர் ஒருபோதுமே விட்டு விலத்தி போக மாட்டார். இது ஒவ்வொரு மனைவிமாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். இந்த ஓரல் செக்ஸ் அல்லது வாய்ப்புணர்ச்சி என்று மிகவும் நல்லது. அதே நேரத்தில் மிக முக்கியமாக கருத வேண்டியது, உங்களுக்கு துப்புரவு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் இந்த ஆணுறுப்பு பகுதியில் இருக்கின்ற இந்த மயிர்களை நீங்கள் அகற்ற முடியும். அதே நேரத்தில் நீங்களே சென்று மனைவிமாரை நான் சொல்லுகிறேன், நேற்று கூட அவருக்கு சொல்லிக் கொண்டது, மனைவிமார்களை சென்று இந்த மனசல கூடும் டாய்லெட்டுக்கு சென்று அதை நல்லாக 4 இந்த வாய்ப்புணர்ச்சி செய்வதற்கு முதல் நன்றாக 3 தரம் ஏதாவது ஒரு சோப்பை போட்டு கழுவி அதன் பிற்பாடு அந்த சுத்தத்தை நீங்கள் உறுதிப்படுத்தின பிற்பாடு நீங்கள் வாய்ப்புணர்ச்சியை செய்ய முடியும். அதே நேரத்தில் பல பேர் சொல்லுவது என்னவென்றால், அந்த ஆண்குறியானது சிறுநீரும் கழிக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்குறியிலே உணர்ச்சி ஏற்படுகின்ற போது, எழுச்சி ஏற்படுகின்ற போது, இரெக்ஷன் ஏற்படுகின்ற போது அந்த சிறுநீர் கழிக்கின்ற பாதை தற்காலிகமாக மூடப்படும், பிளாக் பண்ணப்படும். எனவே தற்காலிகமாக மூடப்படும். இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இதன் காரணமாக அந்த வாய்ப்புணர்ச்சி செய்கின்ற போது சிறுநீர் வெளியேறுவதற்குரிய தன்மை மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இது பல பெண்களுக்கு மனைவிமாறு இந்த விடயம் தெரியாது என்றபடியாலே தான் இதை சொல்லுகிறேன். எனவே இந்த நான் முதலிலே சொன்னது போல இந்த காக்னிட்டிவ் அரவுசல் கண்டினியூம் டெக்னிக் என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொரு ஆணுக்கும் எதை செய்தால் உணர்ச்சி ஏற்படுகிறோம் அதை செய்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால் இந்த விந்து வெளியேறுகின்ற நிலைமை நாங்கள் கொஞ்சம் பிற்போட முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மணி சின்னத்தை அமர்த்தி இந்த பெல் சைனை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிறந்திருக்கின்றதால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.